ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு கொடமிளகாயை யூஸ் பண்ணி எப்படி சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு ஸ்பைசியான ஒரு சைட் டிஷ் பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். இந்த காயெல்லாம் எங்க வீட்லயே விளைஞ்சது தாங்க. நான் உங்ககிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையா காட்டுறேன். நல்லா இருக்குதா? இந்த காயெல்லாம் ஆர்கானிக் தான். பூச்சி மருந்து எதுவும் தெளிக்கல, அதே மாதிரி ஃபெர்டிலைசர்ஸும் அதிகமா போடல. இந்த சப்ஜி பண்றதுக்கு நம்ம 2 கொடமிளகா 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறோம். வெயிட் படி பார்த்தோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு 200 கிராம், கொடமிளகா 200 கிராம் எடுத்திருக்கோம். நாம இன்னைக்கு பண்ண போற குவான்டிட்டி சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு 4 பேருக்கு போதுமானதா இருக்கும். முதல்ல உருளைக்கிழங்க தோல் உரிச்சிட்டு நீள வாக்குல நம்ம வெட்டி வச்சுக்கிறோம். 2 இன்ச் சைஸ் நீளத்துக்கு நம்ம அதை அப்படி பென்சில் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறோம். அதே மாதிரி நம்ம அந்த கொடமிளகாயையும் நடுவுல கட் பண்ணிட்டு உள்ள அந்த விதைகள் பகுதி இருக்கும்ல, அதுவும் அந்த காம்பையும் எடுத்து போட்டுருவோம். அதுக்கப்புறம் அதை 2ஆ கட் பண்ணிட்டு நீள வாக்குல நல்ல பென்சில் மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்ப நம்ம அந்த 2 காயையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அடுப்புல ஒரு வானொலி வச்சு அது சூடானதும் அதுல 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் போட்டுக்கிறோம். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுட்டு சோம்பு சிவக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம நறுக்கி வச்சிருந்தாலே அந்த உருளைக்கிழங்கு துண்டுகளை போட்டு முதல்ல நல்லா வறுத்துக்க போறோம். உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் அதிகமான நேரம் ஆகும், அப்படிங்கறதுனால தான் நம்ம இதை ஃபர்ஸ்ட்ல போட்டு வேக வைக்கிறோம். அதுவும் இந்த உருளைக்கிழங்கு இந்த எண்ணெயில இப்படி வறுத்துட்டு பண்ணோம் அப்படின்னா இந்த சப்ஜி ரொம்ப டேஸ்டியரா இருக்கும். இப்படி 1 நிமிஷம் போல இந்த எண்ணெயில நல்லா இந்த உருளைக்கிழங்க வறுத்து இப்படி இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டுட்டு அதை 2 நிமிஷம் போல வேக வச்சுக்குவோம். அப்போ தீயை நம்ம ஒரு மீடியம் ஃபிளேம்ல குறைச்சு வச்சுக்கலாம். 2 நிமிஷம் இப்படி இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் வதங்கினோடனே பார்த்தோம்னா அது லேசா வேக ஆரம்பிச்சிருக்கும். அதெல்லாம் கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இப்ப நம்ம வீடியோல பார்த்தோம்னா தெரியும் உருளைக்கிழங்கு கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற மாதிரி தெரியுது இல்லையா? இந்த ஸ்டேஜ்ல நம்ம நறுக்கி வச்சிருந்தோம் இல்லையா அந்த கொடமிளகா துண்டுகளை சேர்த்துக்கிறோம். இது பாக்குறதுக்கு வெறுமனே நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் பண்ற மாதிரி தான் இருந்தாலும் இந்த கொடமிளகா சேர்க்கறதுனால இந்த வறுவல் ரொம்ப வாசமா நல்லா இருக்கும். அதாவது இது நார்த் இந்தியால பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்க எல்லா வகையான காய்களோடையும் சேர்த்து வதக்கி பண்றதை நம்ம பார்க்க முடியும். இப்ப இந்த கொடமிளகாயும் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்படி 1 நிமிஷம் இப்படி நல்லா வதக்கிட்டு நம்ம ஒரு மூடி போட்டுட்டு இந்த கொடமிளகாயை கொஞ்ச நேரம் வேக வச்சுக்க போறோம். இந்த காய் வேகிறதுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அந்த கொடமிளகாயிலே கொஞ்சம் நீர் சத்து இருக்கும் அப்படிங்கறதுனால அதுவே நம்மளுக்கு கொஞ்சம் கண்டென்ஸ் ஆயிட்டு நம்மளுக்கு நல்லா வேக ஆரம்பிச்சிடும். இந்த காய் கொடமிளகாய் ரொம்ப குயிக்காவே நம்மளுக்கு குக் ஆயிரும். அதே சமயம் இந்த கொடமிளகாயோட தண்ணி பட்டோன்னா நம்மளுக்கு இந்த பொட்டேட்டோவும் சீக்கிரமாவே வெந்துடும். நம்ம இப்படி 2-3 நிமிஷத்துக்குள்ள நம்ம இந்த மூடியை திறந்து பார்த்தோம் அப்படின்னா கொடமிளகாய் ஓரளவுக்கு சாஃப்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஆனா நம்மளுக்கு ரொம்ப அது சாஃப்ட் ஆயிடக்கூடாது. இனிமே இது கூட உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். தூள் உப்பு போட்டுக்குவோம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், கறி மசாலா தூள் இல்லைன்னா கரம் மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இந்த மசாலா பவுடர்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம். கலந்து விட்டுட்டு நம்ம தீயை நல்லா கம்மி பண்ணிட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை அப்படி நல்லா வேக விட்டுக்கலாம். இதுல தண்ணி சேர்க்காம தான் நம்ம வதக்கணும். ஏன்னா இந்த எண்ணெயில இந்த மசாலா பவுடர் எல்லாம் வதங்கும் போது இது நல்லா வாசமா இருக்கும். தீயை நல்லா கம்மி பண்ணிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் போல இது ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கிறோம். உருளைக்கிழங்கு வறுவல் சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கிறவங்க அதை சாப்பிடக்க கூடாது அப்படின்னு நினைச்சா கூட இந்த மாதிரி கேப்சிகம் எல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது அது கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டா மாறிடும். கேப்சிகம் இருக்குல்ல, இந்த கொடமிளகாய் நம்ம உடம்போட மெட்டபாலிசம்க்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதோட நம்ம உடம்புல ஏதாவது பெயின்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வலிகளை எல்லாம் நீக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வறுவலை நல்ல சுருள கிளறி எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு கொடமிளகாய் ரொம்ப அதிகம் வெந்திருக்க கூடாது, ரொம்ப மேஷ் ஆயிடக்கூடாது. ஆனா நம்மளுக்கு இந்த உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டா வேகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். நம்மளோட கேப்சிகம் பொட்டேட்டோ சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. கொடமிளகாய் நம்மளுக்கு நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கும். அதனால அதை தினமும் கூட நம்ம சாப்பாட்டுல சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காரமான கொடமிளகாய் உருளைக்கிழங்கு வறுவல் தயிர் சாதம், சாம்பார் சாதம் கூட எல்லாம் சேர்த்து சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதே சமயம் நம்ம டயட்ல இருக்கோம் அப்படின்னா சப்பாத்திக்கு தால் மட்டும் சேர்த்து சாப்பிடும் போது கொஞ்சம் சத்துன்னு இருக்கும் இல்லையா? அது கூட இந்த மாதிரி காரமான இந்த வறுவலையும் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். உடம்புக்கு இது ரொம்ப நல்லது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நார்த் இந்தியன் ஸ்டைல்ல எப்படி ஆலு கேப்சிகம் சப்ஜி பண்ணலாங்கிறத பார்த்தோமா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. See you.